வணக்கம். மீடியா 369 செய்திகளுக்காக நான் அனுபல்லவி. வாருங்கள் செய்திகளை பார்ப்போம். உயிர் வாழ உயிரை பணயம் வைத்து உதவித்தொகை பெறும் தம்பதியர் தள்ளாத வயதில் 2 மலைகளை தள்ளாடி தாண்டிச் சென்று முதியோர் உதவித்தொகை பெறும் துயரம். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள மேல்செப்பிலி கிராமத்தைச் சேர்ந்த பட்டு நடுப்புள்ளை தம்பதியர் முதியோர் உதவித்தொகையை பெறுவதற்காக ஒவ்வொரு மாதமும் உயிரை பணயம் வைத்து 2 மலைகளை கடந்து செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதுக்கு மேல இருக்க ஊரு எவ்வளவு பேர் இருக்கீங்க? எங்க போயிட்டு வரீங்க? கை கால்லாம் உதிருது உங்களுக்கு? எதுக்கு போயிட்டு வரீங்க? ஜமுனாமுத்தருக்கு வாயினர் போறீங்களா? அப்பதான் எங்க காணோம்? மேல போயிட்டாங்களா? நீங்க வாயினந்து வரமா? என்ன வயசாகுது உங்களுக்கு? 80? எப்படி போவீங்க? தள்ளாத வயதிலும் நடக்கவே சிரமப்படும் நிலையில் இருக்கும் இந்த முதிய தம்பதியர் பழுதடைந்து ஆபத்தான நிலையில் உள்ள ஜல்லி சாலைகள் வழியாக பல கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து மட்டுமே உதவித்தொகையை பெற்று வருகின்றனர். காலை 8 மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்டால் மலைப்பாதைகளை கடந்து உதவித்தொகையை பெற்று மீண்டும் வீடு திரும்ப இரவு 6 மணிக்கு மேல் ஆகிவிடுகிறது. ஒரு நாள் முழுவதையும் இந்த பயணத்திற்காக செலவிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக தெரிவிக்கின்றனர். மழைக்காலங்களில் சாலைகள் மேலும் மோசமடைவதால் பயணம் உயிருக்கு ஆபத்தானதாக மாறுகிறது. வயது முதிர்வு, உடல்நல குறைபாடுகள் இருந்தபோதிலும் உதவித்தொகையை பெற வேறு வழியின்றி இந்த கடினமான பயணத்தை மேற்கொள்வதாக தம்பதியர் கண்ணீருடன் தெரிவிக்கின்றனர். உங்க பேர் என்னது? நடுப்புள்ள. அவரு பேரு பட்டு. எதுக்காக கீழே போனீங்க? ஓஏபி பணத்துக்கா? வாங்கிட்டீங்களா? 2 பேரும் வாங்கினீங்களா? எவ்வளோ? 1200. அது மேலே வந்து கொடுக்க மாட்டாங்களா? உங்கள் ஊர் என்ன ஊர்? மேல் ஏன் உங்க ஊருக்கு வந்து தரமாட்டாங்களா? யார் தரேன் அம்மாவுக்கு வந்து கொண்டு தந்தாங்க. நான் கொண்டு ஒரு கொடுத்த மாட்டேன். யாரும் இல்லை. போய் தான் அவங்க. எங்கே போய் வாங்குறீங்க? அங்கே போய் பெரிய தப்பால் ஆகி பெரிய கொடுக்குறாங்க. கைரேகை வச்சு வாங்க வரீங்க? கைரேகை. முதியோரின் நலனுக்காக வழங்கப்படும் உதவித்தொகையை பெறவே இத்தகைய சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை வேதனை அளிப்பதாக சமூக ஆர்வலர்களும் கூறுகின்றனர். எனவே ஜவ்வாதுமலை போன்ற தொலைதூர மலைப்பகுதிகளில் வசிக்கும் முதியவர்களுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே முதியோர் உதவித்தொகை கிடைக்க தேவையான சிறப்பு ஏற்பாடுகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும், வங்கி சேவை, சிறப்பு முகாம்கள் அல்லது வீடு தேடிச் சென்று உதவித்தொகை வழங்கும் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதியோர் நலத்திட்டம் என்ற பெயரில் முதியவர்கள் உயிரை பணயம் வைத்து ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்ய வேண்டிய இந்த நிலைக்கு எப்போது தீர்வு கிடைக்கும்? ஜவ்வாது மலை போன்ற மலைப்பகுதி மக்களின் துயரத்தில் தமிழக அரசு தனி கவனம் செலுத்தி தீர்வு காண வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. 8 மணிக்கு வந்தீங்க, இப்பதான் போறீங்க. இப்ப டைம் என்ன தெரியுமா? டைம் என்னப்பா? என்ன ஆகுது? அவங்க டைம் 3:03. மதியம் சாப்பிட்டீங்களா இல்லையா?
எங்கே இட்லி சாப்பிட்டீங்க? ஜமுனாமுத்தூரில்.